ஒரு ரப்பர் பேண்டினை காதுகளில் மாட்டிவிட்டு சில நிமிடங்கள் விட்டுவிட்டேன். ஆஹா அதிசயம், எவ்வளவு அழகாக மாறிவிட்டேன் பார்த்தீர்களா? இப்படித்தான் பலர் இவ்வாறு செய்தால் லிம்பாட்டிக் குழாய்கள் சருமத்தில் இருக்கும் நீரினை வெளியேற்றி உப்பி இருக்கும் முகத்தினை கனக்கச்சிதமாக்கிவிடும் என்கிறார்கள். ஆனால் அவ்வாறெல்லாம் நடைபெறாது. மாறாக லிம்பாட்டிக் குழாய்களின் மேல் அழுத்தம் அதிகரித்து அங்கு மேலும் தான் வீக்கம் ஏற்படும். காதுகளின் கார்டிலேஜான மெல்லிய குருத்தெலும்பினில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டாலே ஆறுவது கடினம். ஏனென்றால் அங்கு இரத்த குழாய்களே இல்லை. அங்கு இவ்வாறு செய்தால் உள்காயம் ஏற்பட்டு சீல் பிடிக்கும் நிலை கூட உருவாகலாம். காதுகளை சுற்றி இருக்கும் ஃபேஷியல் நரம்புகள் அதிகமாக அழுத்தப்பட்டு வாயினை கூட திறக்க அவதிப்பட நேரிடும். சரும புரதங்களான கொலாஜன், எலாஸ்டின், கெராட்டின் தான் சருமத்தை சுருக்கங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இதனை மேம்படுத்த முட்டை வெள்ளை, கரிமீன், கீரை, வெள்ளரிக்காய், ஆரஞ்சு, மாதுளை போன்ற உணவுகளோடு உடற்பயிற்சியினையும் புரிய வேண்டும். அதனை விடுத்து குவாஷா கல்லினை கொண்டு முகத்தினை தேய்ப்பது, ஃபேஸ் டேப்பிங் எல்லாம் புரிந்து வந்தால் இருக்கும் கொஞ்ச நஞ்ச அழகும் பாழாகிவிடும். ஜாக்கிரதை. நன்றி.